தென்காசி மாவட்டத்தில் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகள் தீவிரம். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கே கமல்கிஷோர் தெரிவித்ததாவது: மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் பணியாற்றும் தேர்தல் பணியாளர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி மற்றும் ஆலங்குளம் ஆகிய பகுதிகளில் இந்த பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தம் 8064 பணியாளர்கள் இதில் பங்கேற்கின்றனர். வேட்புமனு தாக்கல் வரும் மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும். விடுமுறை நாட்கள் தவிர மற்ற நாட்களில் வேட்புமனுக்கள் பெறப்படும். வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது கடுமையான விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். வேட்பாளர் உட்பட 5 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். மேலும் அலுவலகம் அருகில் 100 மீட்டர் தூரத்திற்குள் 3 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். தேர்தல் செலவுகளை மேற்கொள்ள வேட்பாளர்கள் தனி வங்கிக் கணக்கை தொடங்கி அதன் மூலம் மட்டுமே அனைத்து பரிவர்த்தனைகளையும் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் இதுவரை ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 72 லட்சத்திற்கும் அதிகமான பணம் மற்றும் 6.425 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிவிஜில் மற்றும் 1950 தொலைபேசி எண்ணின் மூலம் கிடைத்த புகார்கள் அனைத்தும் உடனுக்கு உடன் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்குச்சாவடிகளில் குடிநீர், மின்சாரம், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முழுமையாக ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் சீராக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அலுவலகம் கடையநல்லூர், தென்காசியை பொறுத்தவரையில் தேர்தல் நடத்தும் அலுவலகம் மற்றும் சாராட்சியர் அலுவலகம் தென்காசி, ஆலங்குளம் தொகுதியை பொறுத்தவரையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் கலால், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆலங்குளம், இந்த 5 அலுவலகத்துக்கு தான் நாமினேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. வாக்கின் போது தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்திற்குள் 3 கார்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளிக்கும் போது வேட்பாளர் உட்பட 5 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் பெறப்படும் மனுக்கள் எங்கோர் இணையதளம் மூலம் ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பப்படும். வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான 6/4/2026 அன்று சரியாக பிற்பகல் 3 மணிக்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் இருந்தால் அவர்களில் வரிசையில் கடைசியில் உள்ள நபர்களிடமிருந்து டோக்கன்கள் வழங்கப்படும். அவ்வாறு டோக்கன் பெற்ற நபர்கள் தங்கள் கைவசமுள்ள ஆவணங்களை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த காலத்திற்கு பின் கொண்டு வரப்படும் ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் தேர்தல் செலவுக்கான புதிதாக தனி வங்கி கணக்கு தொடங்கி அனைத்து பண பரிவர்த்தனைகளையும் மேற்படி வங்கி கணக்கின் மூலமாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும். பிரச்சாரத்தின் போது எந்த வேட்பாளரின் தனிப்பட்ட குணநலன் மற்றும் நடத்தை குறித்து அல்லது வேட்புமனு தாக்கல் செய்தல் அல்லது வாபஸ் பெறுதல் தொடர்பாக தவறான தகவல்களை வெளியிட வேண்டாம். மத வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஒரு வேட்பாளர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் இடத்தின் வழியாக மற்ற கட்சியினர் ஊர்வலங்கள் நடத்தக்கூடாது. மேலும் ஆயுதங்கள், தவறாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது. முன் அனுமதியின்றி ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது மற்றும் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது தான் சொல்லியிருக்கிறோம். மற்றது தேர்தல் நடத்த விதிகள் அனைத்தும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. MCC விதிமீறல்கள் இதுவரைக்கும் தென்காசி மாவட்டத்தில் நாளது வரை முறையான ஆவணங்களின்றி வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்ட 72,51,596 மற்றும் 8,35,250 மதிப்பிலான வெள்ளி 6.42 கிலோ ஆகியவை 26/3/2026 வரை கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட தொகையில் ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கு பிறகு ரூபாய் 66,89,766 புதிய நபர்களும் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை பொறுத்தவரையில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிரீவன்ஸ் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டி சரிபார்த்து அதுக்கு தேவையான ஆவணங்கள் இருக்குது. அது ஜெனுவனாக தெரிகிற பட்சத்தில் அது விடுவிக்கப்படுகிறாங்க. புகார்களை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அந்த கண்ட்ரோல் ரூமில் வரப்பட்ட புகார்களோட டீட்டெயில்ஸை இப்போ சொல்ல போகிறேன்.
தேர்தல் அறிவிக்கப்பட்ட 15/3/2026 முதல் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை இயங்கி வருகிறது. மேற்படி கட்டுப்பாட்டு அறைக்கு 26/3/2026 மாலை வரை வரப்பெற்ற புகார்கள் வரும். சிவிஜில் வந்து 19 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டோல் ஃப்ரீயில் 23 கம்ப்ளைண்ட்டு, 1950 அதில் வந்து 346 அதில் வருது. பெரும்பாலும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான விசாரணை மற்றும் புகார்கள் எல்லாமே உரிய காலத்துக்குள் முடிவெடுத்திருக்காங்க. இப்போ எதுவும் நிலுவையில் இல்லை. அப்பப்போ வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சிவிஜாக இருக்கட்டும், மற்ற டோல் ஃப்ரீ கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், கன்சர்ன்டு எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி கிட்ட கொடுத்து அது விசாரணை பண்ணி உடனடியாக 100 நிமிஷங்களுக்குள்ளே எல்லா தீர்ப்பும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டி அதாவது வாக்குச்சாவடிகள் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாம் வந்து வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள், குறிப்பாக மின் இணைப்பு, மின்விளக்கு, சாய்தளம், குடிநீர், கழிப்பறை வசதி, ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள வாக்குச்சாவடிகளை பொறுப்பு அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் விடுதலையின்றி 56,596 இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். அதில் 66,89,766 நேற்று வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஈவினிங்கிலும் கிரீவன்ஸ் கமிட்டி இருக்குது. அதுவும் இந்த ரிமைனிங் ஆவணங்கள் காட்டிட்டிங்கன்னா அதுவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஆவணங்கள் இல்லை, இது தவறுதலாக பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது ஹோல்ட் பண்ணி வைப்போம். மற்றபடி எல்லாமே டெய்லி கிரீவன்ஸ் கமிட்டி கண்டக்ட் பண்ணிவிட்டு இது ஆவணங்கள் சரி பார்த்து ரிலீஸ் பண்ணுறோம். மற்றபடி வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருக்கோம். தேவையில்லாமல் மக்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிகளோட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரைட்டிங்கும் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.